நண்பர்களே வணக்கம். என்னுடைய இந்த உரையை பசி மயக்கத்துக்குள்ள வச்சுக்கலாமா இல்லை உண்ட மயக்கத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமான்னு கேட்டார். இதிலே வச்சுக்கலாம், உண்ட மயக்கம் வேண்டாம்னு சொல்லி நான் இப்போ ஆரம்பிச்சிடுறேன். ரொம்ப சுருக்கமாக முடிச்சிருவேன், ஒன்றும் நீங்கள் பயப்படும்படி இருக்காது. ஐயா, இங்கே நான் இது ஜெயந்தன் அவர்களுடைய அந்த கதைகளில் நாடக கூறுகள் பற்றி பேச நடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஐயா சொன்னது மாதிரி, சீராளன் ஐயா சொன்னது மாதிரி, ஜெயந்தன் அவர்கள் பற்றி பாஸ்கர் சக்தி அவர்களோ கவிதா பாரதி அவர்களோ பாலபாரதி அவர்களோ சொன்னது மாதிரி அவ்வளவு நெருக்கம் இல்லை என்றாலும், என்னுடைய நெருக்கம் இந்த ஜெயந்தன் விருதினுடைய முதல் விருதில் ஆரம்பித்தது. அதுதான் எனக்கும் அவருக்குமான முதல் நெருக்கமாக இருந்தது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னென்னா, அந்த விருது பிரபஞ்சன் அவர்கள் தேர்வு செஞ்சு நம்ம தமிழ் மணவாளன் அவர்களாம் இருந்து அதை பண்ணாங்க. அந்த விருது விழா கவர்னர் மாளிகையில் நடந்தது. ஒரு நல்ல கவர்னர் இருந்தார். அப்போது நல்ல கவர்னர் பர்னாலா அவர்கள் கையால் அந்த விருதை நான் வாங்கினேன். அதற்கு வழி செய்த, வாய்ப்பு தந்த நண்பர் சீராளன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் விஷயம், இங்கே நம்ம கவிதா பாரதி கூட சொன்னார், இது தனியாக பிரித்து பார்க்க வேண்டியது இல்லை. அவருடைய ஒவ்வொரு கதைகளில் இருக்கிற தனித்தன்மைகளை தனித்தனியாக சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஆனந்த விகடன் ஒரு பத்திரிக்கை, அதில் அப்புறம் ஒரு சுட்டி விகடன் குழந்தைகளுக்காக, அந்த ஆனந்த விகடன்லேயே குழந்தைகள் பற்றி ஒரு 2 பக்கம் வரும்ல, அது ஒரு தனியாக சுட்டி விகடன். அப்புறம் அதில் பெண்கள் பற்றி வரும்ல ஒரு 4 பக்கம், அது அவள் விகடன் ஒரு பத்திரிக்கை. பிஸ்னஸ் பற்றி வர்றது நாணய விகடன் ஒரு பத்திரிக்கை. இப்படி அதில் ஒரு 10 பத்திரிக்கையாக பிரித்தாங்க. ஆனந்த விகடன் ஒரு பத்திரிக்கை தான், அதை 10 பத்திரிக்கையாக பிரித்தும் சொல்கிறதுக்கு விஷயம் இருந்தது. அதுபோலத்தான் நான் இங்கே நினைக்கிறேன், இது எத்தனை விதமாக இதை இவர் கூறு போட்டு பார்த்தாலும் சொல்வதற்கு விஷயங்கள் இருந்தது. தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். தோழி அருந்தமிழ் அவர்கள் சொன்னது மாதிரி டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இது. அவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்வார், மனித மனங்களை நம்ம புரிஞ்சு கொண்டது ஒரு பனிக்கட்டினுடைய ஒரு முனை அளவுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது கீழே ஒரு பெரிய மலையே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் நம்ம ஜெயந்தன் அவர்களுடைய கதைகளை புரிந்து கொள்வதும் அப்படித்தான் என்று இந்த நேரத்திலே இவர்களுடைய உரைகளை கேட்கும்போது நான் உணர முடிந்தது. நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு கொடுத்த தலைப்பு அவருடைய கதைகளில் இருக்கிற நாடக கூறுகள் என்பதனால எல்லா கதையும் சொல்லலாம். எல்லா கதைகள்லையுமே அவருடைய ஒரு அழகான உரையாடல்கள், அதுதான் நாடக கூறுகள் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா கதையும் எப்படி சொல்ல வர்றாருன்னா, அவர் 2 பேர் இப்போ அந்த நான்காவது பரிமாணம் என்கிற கதையை இங்கே நம்ம பேசினாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட அதை குறிப்பிட்டாங்க. அந்த கதை என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் 2 ஆசிரியர்கள், அந்த பெண் தன் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வரா. அவங்க உரையாடுறது தான் ஆரம்பிக்குது கதை. உனக்கு என்ன வயசு இருக்கும், இப்போது 22 இருக்குமா, அது முடிஞ்சு இப்போ 26 ஆகுது அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்குன்னா, நான் எனக்கு இப்படி ஒரு வசதியான ஒரு மாப்பிள்ளை வேணும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய அப்ளிகேஷனை வச்சுக்க முடியுமான்னு அவள் கேட்குறா. இவர் அந்த இளைஞன் கேட்குறான், கூட இருக்கிற பணியாற்றுகிற டீச்சரு. இப்படி அந்த உரையாடல் மூலமாக தான் கதை நகருது. இது ஒரு ஃப்ளாஷ்பேக். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு 4:30-5 மணிக்கெலாம் ஒருத்தன் குளிச்சுட்டு கிளம்பி தயாராக இருக்கான். எதுக்குன்னா, அன்றைக்கி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்த டீச்சரை கல்யாணம் பண்ணுறதுக்கான அது பார்த்துட்ருக்கான். அவள் கடந்து போகிறாளான்னு அம்மா கேட்குறாங்க, என்னடா இப்படி பார்த்து தவிச்சிட்ருக்கிற எப்பவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா கிட்ட உரையாடல் நடக்குது. அம்மா கிட்ட பல்வேறு பொய்களை சொல்கிறான் அவன். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போதுமா, அதனால தான். உனக்கு என்ன, அவனுக்கு பொண்ணு பார்த்து வைக்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, கல்யாணம் ஆகாத உன்னை தாங்க
கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு கேட்பாங்க. இவ்வளோ காலையில் சிங்காரிச்சு வச்சு எந்த பொண்ணுடா காத்துட்ருக்குதுன்னு கேட்பாங்க. இந்த உரையாடல் அம்மாக்கிட்ட போயிட்டே இருக்கும். சட்டுன்னு என்ன பண்ணுவார், அந்த இலங்கை வானொலி நிலையத்தில் வர்த்தக ஒளிபரப்புன்னு ஒன்று அந்த காலத்தில் நம்ம கேட்டிருப்போம் சின்ன வயசில், அது ஓடும். அதில் வந்து பிறந்த நாள் அந்த பாட்டு டிஎம்எஸ் பாடுவார். அந்த காட்சி வழிக்கும் அவன் ரொம்ப நல்ல சகுனம் போல் இருக்கும். அவனுக்கு ரொம்ப மகிழ்வான் அந்த பாட்டை கேட்டு. ரொம்ப நல்ல சகுனமாக இருக்குதுன்னு நினைப்பான். அப்போ அந்த கடந்து போகிறாளான்னு பார்ப்பான். எப்படியும் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கறது தப்பு, அவள் ஒரு 7-7:30 தான் வருவா அப்படின்னு நினச்சிட்ருப்பான். அப்போவும் வரமாட்டாவ காத்திருப்பான். இவனுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். அப்புறம் வந்து அது சில காட்சிகள்லாம் போகும். அதுதான் அதில் இருக்கிற ஒரு நாடகத்தன்மை என்பதை விட ஒரு திரைத்தன்மைன்னே சொல்லலாம். சினிமாவுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் போல் இருக்குது அந்த இடம்லாம். மாடுகள் கடந்து போகும். ஒரு ஆட்டுக்குட்டியை மூச்சிறைக்க ஒரு அம்மாவும் பையனும் இழுத்துட்டு போவாங்க. அந்த ஆடு வந்து ரொம்ப நேரம் விளையாட்டு காட்டியிருக்கு, அவங்கள பிடிக்க முடியாமல் அதை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்கன்னு அடுத்த காட்சி போகும். இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான். மறுபடியும் பாட்டு கேட்பான். மறுபடியும் அம்மா வந்து என்னடா எத்தனை மணிக்கிட்டா போகிற மாதிரி இருக்கேன்னோ அம்மாக்கிட்ட பேசுவான். அப்புறம் அந்த காதலிக்கிட்ட என்ன பேசணுன்றது ஞாபகம் வரும். இப்படி அந்த காட்சிகள் எல்லாம் போயிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த பெண் வந்து ஒரு 2 கார் போகும். ஒரு கார்லேருந்து அந்த பெண் மணமாலையோட திருமணமாகி இறங்குவா. இவன் வந்து பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆவான். அவன் என்னடா இது, நம்ம அன்னைக்கு கல்யாணம் மதுரையில் போய் கல்யாணம் பண்ணுறதா திட்டம் எல்லாம் இருந்திருக்கும். அந்த இடத்துல அவள் கல்யாணம் மணமகளாக வந்து நிற்பா. யாரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் அவன் தான் அங்கே மணமகனாக இருப்பான். சரி, இது எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக இருக்கும். என்ன நடந்ததுன்னு ஓடி போய் கேட்பான். கேட்டவொடனே இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, ஸ்கூலில் லீவ் லெட்டர்லாம் கொடுத்தானா இவனுக்கு ஒரு அக்கறை. அந்த இடத்துல ஸ்கூல் டீச்சராக அவன் கேட்குறது, அந்த மாதிரி லீவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்களான்னு கேட்பான். எவ்வளோ பெரிய பணக்காரனை போய் கல்யாணம் பண்ணுறா, இனிமேல் ஸ்கூலுக்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லுவான். அதிர்ச்சியாகும். அதோட வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தவொடனே அதே வர்த்தக ஒலிபரப்பு பாட்டு பாடின்னு தான் இருக்குது. என்ன இழவு பாட்டோ பாடிக்கொண்டிருந்ததுன்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்த நாள்னோடனே நல்ல சகுனமாக இருந்த அதே வர்த்தக ஒலிபரப்பு பாடல் வந்து அந்த காட்சி அப்படியே மாறும். இது வந்து நான் வியந்து பார்த்த ஒரு கதை. அவளுக்கு வந்து அவள் ரொம்ப கேட்பா, நம்ம 2 பேர் சம்பாரித்து என்ன பண்ணுறது, அதில் குடும்பம் நடத்த முடியுமா, ஒரு வேளை உனக்கு அந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, மாதம் ஒரு 4 நாள் தள்ளி சம்பளம் வந்தாலே உன்னால் சமாளிக்க முடியலையே அப்படிலாம் சொல்லிகிட்ருப்பாள். கதையினுடைய ஆரம்பத்திலேருந்தே வந்து இவன் அவளுக்கு செட் ஆக மாட்டான்றது நமக்கே தெரிஞ்சிடும். அதில் என்ன சஸ்பென்ஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தா அதே போல் தான் கதை முடியுது. இவருடைய கதைகள் எல்லாத்துலேயுமே பார்க்குறேன். அந்த சம்மதங்கள் எடுத்துக்கிட்டு அதே தான் ஒரு பெரிய சொர்ணாக்கா மாதிரி ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த பெண்களை வச்சு பாலியல் தொழில் பண்ணுற ஒரு அம்மா அவ்வளோ ஒடுக்குமுறை பண்ணுவாங்க. அந்த பெண் வந்து அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண் தப்பிச்சு போயிடுவான். என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா மறுபடியும் வந்து மாட்டிப்பான். கதை அப்படி தான். ஆனால் எந்த பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இல்லை இவருடைய கதையில். நான் திரும்ப எல்லா கதையும் படித்த போது எந்த கதைக்கும் ஒரு அதிரடி தீர்வே இல்லை. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ஏற்கனவே இருக்கிற வழி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இதைத்தான் சொல்கிறார். ஏன்னா அவர் எல்லாம் இந்த கதையெல்லாம் 70களில் 80களில் 90களில் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எந்த பிரச்சனை தேர்ந்தது? உண்மையிலே எதுக்கும் தேர்வு கிடையாது. அந்த பிரச்சனையை தான் நம்ம சொல்ல முடியுது. எழுத்தாளனா வந்து திரும்ப அந்த பிரச்சனைகளை தான் நம்ம முன்வைக்கிறோம், தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அதைத்தான் இவருடைய கதைகளில் நான் பார்க்கிறேன். ஒரு நீண்ட உரையாடல்கள் இருக்குது எல்லா இடத்துலையும். எல்லா கதைகளிலுமே வந்து கதாபாத்திரங்கள் பேசுகிறார்கள். கதையை அவர் நகர்த்துவதே வந்து ஒரு பெரிய கல்கி வந்து ஒரு 15 பக்கம் ஒரு இயற்கையும் மடுவியும் மலையும் வர்ணிச்சிட்டு போவார். பேராகவே இருக்காது. திருப்பிகிட்டே போனால் 6 பக்கம் வரைக்கும் ஒரே பேராக தான் இருக்கும். அந்த மாதிரி வர்ணிக்கிற அந்த மாதிரி இல்லாமல் நிறைய உரையாடல்கள் மூலமாக கதையை நகர்த்துவதனால்தான் அதில் இருக்கிற நாடக கூறுன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அதில் இருக்கிற நாடகத்தன்மைன்னு சொன்னால், இப்போ நாடகத்தன்மைனாக்கா ஒரு ஒரு விபரீதமான அர்த்தம் வந்துடுச்சு நாடகத்தன்மைன்னு சொல்கிறது. ஆனால் அது உண்மையான அர்த்தத்தில் சொல்லணும்னா கூத்துன்றதே அப்படி தான் ஆயிடுச்சு. கூத்துனா கேலி கூத்து, அது ஒரு விபரீத கூத்தாக முடிஞ்சது. அன்றைக்கி ஒரு கொரே கூத்தாக முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. கூத்து என்பதே நம்முடைய தமிழர்களுடைய ஒரு வடிவம்.
அதுக்கான அர்த்தமே மாறி போனது மாதிரி இப்போ அந்த இவருடைய நாடகத்தன்மை இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு விபரீத அர்த்தமாக மாறுறதை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய வார்த்தைகளை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். இப்போ புரிதல்னு ஒரு வார்த்தையே அப்படி தான் ஆயிடுச்சு. முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் படித்த கதைகள்லையோ காலங்கள்லையோ வந்து புரிதல்னால் போர் புரிதல், தவம் புரிதல்னு இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த புரிதலே இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு புரிந்து கொள்ளுதலே புரிதல்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு வழக்கு வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி இந்த நாடகத்தன்மை வந்ததையும் கூட நான் பார்க்குறேன். அந்த கதைகளில் நாடகத்தன்மை இருந்ததுன்னு சொல்வதை நான் அப்படி தான் பார்க்குறேன். இதில் ரொம்ப இங்கே பேசின எல்லாரும் தவற விட்ட ஒரு கதையை நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். மரம்னு ஒரு கதைங்க. மரம் என்கிற ஒரு கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. அதில் வந்து என்னென்னா, பசங்க சடுகுடு விளையாடுறானுங்க. சடுகுடு விளையாடுற இடத்துல அவன் வந்து பண்ணையார் வீட்டு பையன், பெரிய செல்வந்தன் வீட்டு பையன். அதனால் அவனுக்கு யாரும் வந்து சடுகுடில் உதைச்சிட்டு ஓடணும்ல, அதை பண்ணவே முடியாது. அவன் பண்ணையார், அதனால் அவன் எப்போவுமே தோற்றதே கிடையாது. அவன் தான் வெற்றி பெறுவான். ஒரு பையன் போய் வெட்டி ஒரு உதச்சி தள்ளிட்டு அவனை அவுட் ஆக்கிடுறான். முடிஞ்சிடுச்சு. அப்போ ஒரு சண்டை வருது அவனுக்குள்ள. திரும்ப திரும்ப வாக்குவாதம் முற்றுது. இவனுடைய அப்பாவை பற்றி எட்டி உதச்சிட்டானே இந்த ஏழை பையன், அவனுடைய அப்பாவை பற்றி அவன் ஏதோ சொல்ல, இவன் அவனுடைய அப்பாவை பற்றி சொல்ல, அந்த இடத்துல பெரிய சண்டையாக மாறிடுது. பையன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா வந்து, என்னடா பெரிய சண்டை போட்டு வந்தியா நீ, பெரிய சண்டியராணின்னு கேட்குறாரு. ஆமாம், அவன் ரொம்ப கேவலமாக பண்ணான், அதனால தான் நான் பண்ணேன். அவன் பேசுனதை ஃபஸ்ட்டு கேளுங்க. அவன் 1000 பேசுவான்டா, அதெல்லாம் நீ கேட்க முடியுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது பையன் விடாப்படியாக இதே தான் உரையாடல் தான். மறுபடியும் ஒரு சினிமாவுக்கான அத்தனை உரையாடலும் அங்கே போயிட்டே இருக்கும் அப்பனும் பையனுக்கும். அப்பா வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கடும் கோபமாகி, நான் போட்ட விதை நீ வந்து நீ வந்து என்னை எதிர்த்து பேசுகிறியான்னு சொல்லிவிட்டு அடின்னு அடிக்கிறான். அவன் பையனும் பிடிவாதமாக இருக்கான். அந்த அடியில் அவன் இறந்தே போயிடுவான். அந்த பையன் இறந்தே போயிடுவான். அப்பா மரம் மாதிரி நின்னான் அப்படின்னு கதை முடியும். விதைன்னு சொன்னால மரம், அப்போ மரமாக நிற்பான் இப்போ அப்படின்னு சொல்லி முடியும். இது எல்லாமே வந்து அவருடைய கதைகளில் நான் திரும்ப திரும்ப பார்க்கறது பெரிய ஒரு அதிரடி முடிவு. அதனால் ஒரு சொல்யூஷன். அதனால் வந்து அந்த ஆண்டை வந்து அந்த பண்ணையார் வந்து திருந்திட்டார், அதனால் அந்த சொர்ணாக்கா திருந்திடுச்சு. இது மாதிரியான திருப்பங்களே இல்லை. பெரிய ட்விஸ்ட்டுன்னு வாங்களே, அது இவருடைய கதைகளில் சுத்தமாக இல்லை. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. அப்படி ஒன்று உண்மையிலே இல்லை. நம்ம கதைகளுக்காக வலிந்து சொல்கிற எதுவுமே அவர்கிட்ட எந்த மிகைப்படுத்தலும் இல்லை. பிரச்சனைகளை முன்வைக்கிறார். ஒரு கண்ணாடி போல் அதை அப்படியே பிரதிபலிக்கிறார். இதுதான் ஜெயந்தனுடைய கதைகள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது நாடகக்கூறுன்னு சொல்லிட்டுனாலும் திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டியது, அவருடைய கதைகள் எல்லாமே உரையாடல்கள் மூலமாக நகர்த்தப்படுகிறது. அந்த உரையாடல்கள் ஒரு சினிமா பார்ப்பது போல் இருக்கிறது. அதனுடைய அந்த நாடகத்தன்மை தான் அவருடைய பலமாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய மிக சிறிய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.